ஜூலை 31, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். டுடேஸ் பைபிள் verse Psalms 145:14. The Lord upholds all who are falling and raises up all who are bound down. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களை பாதுகாத்து, அப்பா, போகலும் வருகிலும் பாதுகாத்து, எங்களுடைய வாகனங்களை பாதுகாத்து, எங்களுடைய சரீரங்களை எந்த பலவீனம் இல்லாதபடிக்கு, அப்பா, எந்த வியாதியும் வராதபடிக்கு பரவாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்ற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. குடும்பமாய் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆவியானவர் அநேக குடும்பங்களில் குடும்ப தலைவர்கள் ஏதோ ஒரு வியாதினால இல்லை ஏதோ ஒரு, அப்பா, ஆவியானவர் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினால விழுந்து போய் இருக்கலாம். குடும்பமே இதனால் விழுந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவீராக. ஆவியானவரே, குடும்ப தலைவர்களை விட வைத்திருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவர் அந்த குடும்பங்கள் நிமிராதபடிக்கு, ஆவியானவர் இந்த சத்ரு அந்த குடும்பத்தை ஒடுக்கி கொண்டு இருக்கிற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் கூட அநேக குடும்பங்களில் சகோதரிகளுக்கு பலவீனம், சரீரத்தில் பலவீனம், இன்னும் அநேக பலவீனத்தை கொண்டு வருகின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இதனால் குடும்பமே விழுந்து போகும்படியாய் மாற்றிக்கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு எல்லா சகோதரிகளும் பலன் அடையட்டும், வியாதியிலிருந்து சுகம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. அநேக வாலிப பிள்ளைகள் என் தகப்பனை தவறான வழிகளில் போயிட்டு ஆவியான சத்ரு அவர்கள் நல்ல நித்திய வழியில் நடக்காத படிக்க முடிய வேதத்தில் நடக்காத படிக்க ஆவியான இச்சையான மாயான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தீமையான காரியங்களில் நடந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு ஆவியானவரை கடைசியில் விழுந்து போகின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களுக்கு இருக்க எல்லா அடிமைத்தனத்தில் இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுத்து அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. இன்னும் அநேக வியாபாரம் செய்கின்றோர், அப்போ பிஸ்னஸ் செய்கின்றவர்களுக்கு அப்போ அந்த வியாபாரங்கள் முடங்கும்படியா இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் எல்லா வியாபாரங்களும் பிஸ்னஸுகளும் அப்போ விழுந்து போன எல்லா வியாபாரங்களும் இன்றைக்கு எழும்பி நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. அதில் ஒரு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இறங்க ராஜா. ஆவியானவரை விழுகிற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகின்ற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. அப்பா, ஆவியானவரை எல்லாத்தையும் மாற்றுங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, எங்களுக்கு யாருமே இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எங்களுக்கும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள், எங்களுக்கு சாப்பிட எங்களால் உழைத்து கொள்ள முடியலையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெரியோர்கள் இன்றைக்கு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு கூட விழுந்து கிடக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நீங்களே உங்களுடைய கைகளை பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம், எல்லா பலவீனமும் நீங்கி சுகத்தை பெற்று ஆவியான உங்களை கைவிடாத நடத்த வல்லவராய் இருக்கின்றார். விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு தூக்கி நிறுத்துகின்ற தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆவியானவரை நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரை இன்றைக்கு கூட விழுந்து போன அநேகரை அப்பா தூக்கி விடுகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அப்பா தூக்கி விடுகின்றீர். ஆகிலும் எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ராஜா. ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒரு பொழுதும் நீர் கைவிடுகிறது இல்லையே என் தக
தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒரு நாளும் உம்மை மறவாம நாங்கள் தினமும் உம்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. அப்பா, விழுந்து போன எங்களுடைய வாழ்க்கைகள் இன்றைக்கு நிமிரட்டும் இயேசுவின் நாமத்துல. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.